கடந்த வாரம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம். எதை நம்ம இந்த உலகத்துல இழக்க நேரிட்டாலும் நித்திய ஜீவனை என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். எதற்காக நாம் அந்த அளவுக்கு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இப்போ வீடுகள், ஒருவேளை நீங்க உங்க பகுதியில வீடு வாடகைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வீடு வாடகை எடுக்க வீடு தேடுறீங்க, எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு வீட்டில். ஆனால் ஒரு விக்கிரகத்தோடைய ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பதிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்க கிட்ட, நான் நீங்கள் கேட்குற அளவுக்கு வாடகை தரேன், இல்லை கூட சில ஆயிரங்கள் வேணாலும் தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இருக்கிற வரைக்கும் இதை உடச்சி எடுத்துருங்க, நான் போகும்போது இதை திரும்ப ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஆமா, அது அவங்க வீடு, அவங்களுக்கு சொந்தமான வீடு. அப்போ நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிடுவாங்க என்னென்னு சொல்லிட்டு. நீங்க சில வீடுகளில் ஒரு ஆணி அடிக்கணும்னாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் செய்யணும் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கோம். எதனாலனா அது நமக்கு என்ன இல்லை, சொந்தம் இல்லை. அதே போலதான் நாம ஏன் அந்த நித்தியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஏன் அதுல ரொம்ப கரிசனையா இருக்கணும், கவனமா இருக்கணும் என்று சொல்லுவோமானால் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:20. அப்படியே அடுத்த பேஜுக்கு 7வது அதிகாரம் 23வது வசனம். அதே மாதிரி நம்ம 2 பேதுருவிலையும் ஏற்கனவே தியானித்த பகுதியிலையும் பார்க்கிறோம், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ நம்மளை என்ன பண்ணிருக்காங்க, வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ அதுதான் அர்த்தம். அதை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் காரியங்களை தியானிக்க போகிறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்றால் என்ன, நாம் எப்படி நடக்க வேண்டும், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும், அப்படி சொல்லி இந்த 2 வசனங்களும் அப்புறம் 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தும் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதுல 3 அடிப்படையான காரியங்கள் நான் முதல்ல சொல்லும் போது என்னதுன்னா, முதலாவது நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது மனிதர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அடிமைகளாக இருக்கக்கூடாது. 3வது காரியம், தேவனை நான் மறுதலிக்க கூடாது. இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக? நாம் யாரோ ஒருவரால விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அது யார்? இயேசு நம்ம மேல வைத்த அன்புனால என்ன பண்ணிருக்காரு, நம்மை தம்முடைய விலை கிரயத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்ப நம்ம முதலாவது பார்க்கும்போது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். என்ன கிரயம் செலுத்தினார் ஆண்டவர்? விலையேற பெற்ற இரத்தம். அது ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்க்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம்னா அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. அங்கிருந்து என்ன பண்றாரு, நமக்காக இறங்கி வராரு. சாக்ரிஃபைஸ் எங்க தொடங்குதுன்னா ஆரம்பத்துல இருந்தே என்ன ஆகுது, தொடங்குது. அவர் தியாகம் பண்றாரு, ஏன்னா அது நமக்காக இறங்கி வராரு. உலகத்துல வரும்போதும் நம்ம பார்க்கிற காரியம், முதலாவது அவர் பிறப்பை பார்க்கும் போதே எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் பிறக்கிறாரு, அவரை கொண்டு வைக்க ஒரு சரியான இடம் இல்லாத ஒரு நிலைமையில நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் பார்க்கும் போதும் இயேசு சொல்லும் போதே சொல்லுற காரியமும் என்னது, அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை எதிர்க்கிறவங்க அவர் வாழும் போதே அதிகமா என்னது, முதலாவது நம்ம பார்க்கும்போது அவர் யாருக்காக வந்தாரோ அவங்களே என்ன பண்றாங்க, ஆமா அவங்களே எதிர்க்கிறாங்க. அதற்கப்புறம் மற்றவர்களிடத்துல போகும்போதும் நிறைய சூழ்நிலைகள்ல அவரை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் எவ்வளவோ பாடுகளின் மத்தியில தான் அவரை என்ன பண்றாரு, ஆரம்பத்துல இருந்தே கடந்து செல்கிறார். கடைசி ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம பார்க்கிறோம், அவர் பாடுபட்டு நமக்காக மரித்தாருன்னா அதற்கு முன்பதாகவே அவர் நிறைய காரியத்தை நமக்காக இழக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி ஒவ்வொன்றா செய்கிறாரு. அதற்கப்புறம் இந்த கெத்சமனே தோட்டத்துல இருந்து நம்ம அந்த பகுதி பார்க்கும் போதும் என்ன தொடங்குது, முதலாவது அவர் என்ன பண்றாரு, அங்கேயே வேர்வை என்னது இரத்தமாய் வடிகிற ஒரு சூழ்நிலையில இருந்தே தொடங்குது. அவ்வளவு ஒரு வியாகுலம். இப்படி ஒரு கட்டத்துல என்னது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்க போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அவர் என்ன பண்ணுகிறாரு, அவருடைய வேர்வை, அவருடைய ஜெபத்துல என்ன ஆகுது, வேர்வை இரத்தமாய் வருகிறதை பார்க்கிறோம். அதுல இருந்தே தொடங்கி பார்க்கிறோம். ஒவ்வொருத்தர் அவரை அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிலுவையில கொண்டு அறையிற வரைக்கும் அவர்
கடந்து செல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? என்ன பண்றாங்க? முதலாவது அங்க வச்சு என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துகிறதே பார்க்கிறோம். யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த அங்கி போடுறது, அவருக்கு முள்முடி சூட்டுகிறது, அவர் மேல துப்புறது, இப்படி நிறைய காரியங்களை பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் முடிந்து கடைசியில என்னது? அவரை வாரினால அடித்து என்ன பண்றாங்க? கடைசியா கொண்டு போய் சிலுவையில அறைகிற காரியத்தை பார்க்கிறோம். அங்கேயும் அவர் என்னது? எங்க கெத்செமனேல அந்த ரத்தம் சிந்த தொடங்கி அங்க போய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்றாரு? அவர் நமக்காக சிந்தி ஒரே நோக்கம் எதற்காக? ஆமா, நாம் அவருக்கு சொந்தமாக வேண்டும். நாம் பிதாவின் இடத்திலிருந்து உண்டான அந்த பிரிவினையை அவர் என்ன பண்றாரு? ஒப்புரவாக்குறதற்காக இவ்வளோ பாடுகளை கடந்து சென்று ஜீவனையே என்ன பண்றாரு? நமக்காக கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய காரியம் நம்ம சொல்றோம்ல, நம்முடைய கிறிஸ்தவர்கள் நாம் வாழ்கிற வாழ்க்கையை உண்மையா வாழ்ந்தோம்னா அதை மற்றவர்களால புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனாலதான் நம்ம அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அதிகமா கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி இயேசு என்ன பண்றாரு? நாம் ஜெயம் கொள்ளுகிறதற்காக அவர் என்ன பண்றாரு? சிலுவையில தம்மை தாழ்த்துகிறாரு. மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அவர் ஒரு தோற்று போன சின்னமாக அங்க நிற்கிறார். அவர் சொல்றாரு, நீ முடிஞ்சா என்ன பண்ண? ரட்சித்து இறங்கிவான்னு சொல்றாரு. அவரை என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக என்னது? கிரயமாக தம்முடைய ஜீவனை, தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்ன பண்றாரு? நம்மை மீட்டு கொள்கிறார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதனால மீட்கப்படாமல் எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் முன்னோர்களால் ஆமா, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்ம என்ன பட்டிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். மக்களுடைய பார்வையில விலையேற பெற்ற காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும்போது, பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, வேற எந்த வஸ்துக்களினாலும் அல்ல, அவர் தம்முடைய இரத்தத்தினால என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். எப்போ ஒரு பொருளுக்கு மதிப்பு வருது? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஒரு மதிப்பு வரும்? எப்படி மதிப்பு அதிகப்படும்? டிமாண்ட் விசஸ் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? தேவையை பொறுத்து அதோடைய மதிப்பும் என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ ஒரு பொருள் கிடைப்பது கம்மியா இருக்குது, அதற்கு என்ன ஆகும்? தேவை அதிகமா இருக்குன்னும் போது அதற்கு விலை அதிகமாகும். இப்போ கோல்டு ரேட் அதிகமாவே போயிட்டு இருக்குன்னா மக்கள் யாருமே வாங்குறத நிப்பாட்டிட்டு அதற்கு என்னது? ஒரு யூஸ் இல்லாத மாதிரி அதை மாற்றி விட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அதுவும் ஆமா, ஒரு விலையேற பெற்ற பொருளாக பார்க்கப்படாது. அதே போல நம்ம அந்த நோக்கத்தை பொறுத்து என்ன ஆகுது? அந்த மதிப்பு மாறுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு எங்க மாறுது? இயேசுவினுடைய அந்த அன்பின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக. உங்க வாழ்க்கை ஒன்றுமே உதவாத இருந்த வாழ்க்கை, இல்லைன்னா தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னது? ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆத்துமாவாக மாறுகிறது. அப்போ அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மை மீட்டு கொண்டதுனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆத்துமாவாக நாமும் மாறுகிறோம். ஏனென்றால் அவர் விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தை கொண்டு என்ன பண்றார்? நம்மை மீட்டு கொண்டிருக்கார், கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்னது? நம்முடைய மதிப்பு ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக என்ன ஆகுது? ஆமா, நம்ம மதிக்கெட்டவர்களாக இருந்து ஞானவான்களாய் மாறுகிறோம். அநீதி செய்கிறவர்களாக இருந்து நீதி செய்கிறவர்களாக மாறுகிறோம். பாவம் செய்கிறவர்களாக இருந்து பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். இப்படி நம்முடைய மதிப்பு என்னவாகுது? தேவனுடைய இரத்தத்தினால கூடுகிறதாக மாறுகிறது. அது மாத்திரமல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த புத்திர சுவிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்ப வாங்கப்பட்டவர்கள், நம்ம ஏற்கனவே முதல்ல அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, வீடு யாருக்கு சொந்தம்? வீட்டு ஓனருக்கு தான் சொந்தம். அந்த அடிப்படையை உங்களுக்கு புரியுது, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நம்மை கிரயத்துக்கு யார் கொண்டா? இயேசு. அப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? அப்போ என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது? ஆமா, அந்த வீடை உடைக்கவோ அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்டவோ எனக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறீங்க, ஒரு விஷயம் நல்லதுன்னு உங்களுக்கு தோன்றுறது, நீங்க நல்ல எண்ணத்தோடு தான் செய்றீங்க. அப்படி இருந்தாலும் ஓனர் அனுமதிக்காம, இல்ல ஓனர் விருப்பத்துக்கு மாறாக நீங்க என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு என்ன பண்ண மாட்டார்? அந்த வீட்டு எஜமான் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதே போல இப்போ கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நாம் யாருக்கு சொந்தமா இருக்கிறோம்? இயேசுக்கு சொந்தமா இருக்கிறோம். இந்த அடிப்படை சிந்தனை நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் எது செஞ்சாலும் நான் யார் இல்லை,
நான் அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல, எனக்கு சொந்தக்காரர், என்னோட ஓனர் யாரு? இயேசு. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரமே நான் செய்ய வேண்டும். அவர் எது செய்யாதன்னு சொல்றாரோ அதை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ இந்த அடிப்படையை நம்ம மறந்து விடக்கூடாது. இங்க பேதுரு சொல்லுகிற காரியமும் சரி, பவுல் சொல்லுகிற காரியமும் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயம் என்ன கிரயம்? யார் செலுத்தினா? இயேசு செலுத்தினாரு. தம்முடைய ஜீவனே, தம்முடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தை செலுத்தி நம்ம என்ன பண்ணிட்டாரு, விலைக்கு வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு சொந்தம் இல்லை? எனக்கு சொந்தம் அல்ல. ஒரு பாட்டு உண்டு, என்னது? நீ உனக்கு சொந்தம் அல்லவே. எதனால? மீட்கப்பட்ட பாவி. நீ பாவியா இருந்த, பாதாளத்துக்கு நேரா சென்று கொண்டிருந்த, பாவ சேற்றில சிக்கி கொண்டிருந்த உன்னை யார் மீட்டு கொண்டது? இயேசு மீட்டு கொண்டார். அப்போ நீங்கெல்லாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆமா, ஃபர்ஸ்ட் யார் நமக்கு? இயேசு தான். அதுக்கப்புறம் யார் வர்றா? குடும்பம் வருகிறது. இந்த காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஓனரா இருக்கிறாரு. அவருக்கு பிரியமானதை மாத்திரம்தான் செய்யணும்னு இல்லை, செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் என்னோட ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், வெளியில போகிறோம். ஒரு காரியம் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் ரொம்ப அன்புள்ளவர். அவர் என்ன பண்றார்? ஜென்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நம்ம மென்மையா இல்ல, ரொம்ப நியாயமா நடத்துகிறவர். அவர் என்ன பண்றாரா? வாசற்படியில நின்று என்ன சொல்றாரு? தட்டுகிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்க விருப்பப்பட்டா என்ன பண்ணலாம், திறந்து கிடக்கலாம். ஆனா பழைய ஆள் ஒருத்தர் இருக்காரு, என்னது? வாசற்படியில படுத்து இருக்கிறவர். யார் அது? பாவம். எதுக்குன்னா அவருக்கு தெரியும் நீங்க எப்பனாலும் திறந்து என்ன பண்ணுவீங்க, நீங்களா கூப்பிட்டுக்குவீங்கன்னு தெரியும். அதனால அவர் கேஷுவலா என்ன பண்றாரு, வெளியில படுத்து இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆனா ஜென்டலா என்ன பண்றாரு? கதவை தட்டிட்டு இருக்கிறார். நம்ம அவரை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, வெளியில இருக்கிற பிசாசை குறித்தோ பாவத்தை குறித்தோ பயப்பட தேவையில்ல. ஆனா மாம்சம் அடிக்கடி சொல்லும், போய் லைட்டா திறந்து பார்ப்போம், எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம என்ன மனதுல வைக்க வேண்டும்? நான் அல்ல, நான் எனக்கு சொந்தம் அல்ல. இயேசு என்ன பண்ணியிருக்காரு? வாங்கி வைத்திருக்கிறார். அவருக்கு வாங்கி வச்சிருக்கிறவருக்கு தெரியும் உங்களை எப்போ பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்த வேண்டும், உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாமே யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நாமும் ஒரு பொருள் போல அழகா அவருடைய கையில அடங்கி இருந்தோம்னா, அவர் நம்ம அந்த மண்பாண்டத்தை எப்படி குயவன் வணைகிறானோ அது போல நம்மை வணைந்து அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது முதலாவது பார்த்த காரியம் என்னது? நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். யார் கிரயம் கொடுத்தது? இயேசு கொடுத்தாரு. என்ன கிரயம் கொடுத்தாரு? மாசற்ற தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தாரு. அப்படி கொடுத்து அவர் வாங்கிட்டனால நான் என்ன, எனக்கு சொந்தமானவன் அல்ல. யாருக்கு சொந்தமானவன்? இயேசுவுக்கு சொந்தமானவன். அப்படி சொந்தமா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நம்ம அந்த முதலாவது வாசிச்ச வசனத்துல பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய சரீரமும் ஆவியும் என்னதான்? தேவனுக்கு உரியவைகளாய் உங்கள் சரீரம். இங்க சொல்லப்படுறது என்னது? ஆகையால் அவர் கிரயமாய் நம்ம எடுத்துக்கொண்டனால நம்முடைய சரீரம், ஆவி எல்லாமே என்னது? தேவனுடையதாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப ரொம்ப முக்கியமான காரியம். இந்த அடிப்படையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே நமக்கு அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். யாரோட பொருள்? நானு இயேசுடையவன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் செய்கிறது, அவர் சொல்லுகிறது, அவர் என்ன செஞ்சா நான் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதை மாத்திரமே நான் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ எது செஞ்சா அவரை மகிமைப்படுத்த முடியும்னு சொல்லுகிற ஞானமும் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். சும்மா நம்மளா நினைச்சுக்கிட்டு இது செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் மூலமா ஆவியானவர் நம்மோடு பேசுவாரு. அப்போ உலகம் சொல்லுகிற பிரகாரம் அல்ல. உலகத்துல நம்ம நிறைய தடவை தியானிக்கும் போது சொல்லி இருக்கிறது என்னது? உலகம் சொல்லுகிற பிரகாரம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அது பிரியமா இருக்காது. தேவன் உங்களுக்காக ஒருவேளை இன்னொரு விசுவாசி செய்யும் போது அது நல்ல காரியமா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்கு எது நியமித்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் போது நீங்க என்ன பண்ண முடியும்? அவருடையவர்கள் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும்? நடக்கையில காட்ட முடியும். அப்போ நம்ம முக்கியமான காரியம், நம்ம இப்போ இந்த விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிரயத்திற்காக கொல்லப்பட்டோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். அப்படி இருக்கும்போது நானும் சரி, எனக்கு உள்ளானவைகளும் சரி, என்னை சார்ந்தது எல்லாமே, எனக்கிட்ட என்ன வருதோ அது எல்லாமே யாருடையது தான்? ஆமா, நானே யாருதான்? தேவனுடையவன் சொல்லும் போது நான் பயன்படுத்துகிற காரியம், என்னோடு சேர்ந்து வருகிற காரியம், என் குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே யாரோடது தான்?
ஆண்டவருடையது. அப்ப அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதே உண்மையான அன்பு வெளிப்படும். எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? உண்மையான அன்பு நம்ம ஏற்கனவே இந்த மாதம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தை குறித்து. உண்மையான அன்பு நம்முடைய கடமை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை, அதுல ஒரு பங்கா இருக்கிறோம் நம்ம. நம்மளுடைய உறுதி என்னது? அவங்கள நான் எப்படி ஆண்டவரை நோக்கி ஓடுகிறனோ, நித்தியத்துக்கு நோக்கி ஓடுகிறனோ, நம்முடைய பிள்ளைகளையும் சரி, நம்முடைய குடும்பத்தை எதற்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும்? நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நானும் என்னுடையவன் கிடையாது, என்னுடைய குடும்பமும் எல்லாமே ஆண்டவருக்கு அடுத்து நமக்கு வருகிற காரியம், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற காரியமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய எண்ணம் எல்லாம் முதலாவது என்னை குறித்து சொல்லும்போது நான், சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, நான் என்னுடைய சரீரம் இயேசுடையது, என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்துமா, என் முழுமையும் அவருடையது. அதே போல என் குடும்பம் கர்த்தருடையது. நான் பயன்படுத்துகிற எல்லா காரியமும் கர்த்தருடையது. அந்த எண்ணமும் நமக்கு இருக்கணும். நமக்கு ஆண்டவர் ஒரு பொருள் தராரு, நம்ம சம்பாதிக்கிறோம்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக தருகிறாரு. அதை ஆண்டவருக்கு பிரியமான முறையில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த காரியம் முதலாவது இருந்து ஆரம்பத்தில் என்ன தம்பிகள் கிட்ட கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? நம்மை தேவன் கிரயத்திற்காக அவர் வாங்கியிருக்காரு. என்ன கிரயம் கொடுத்தது? யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தாரு. தம்முடைய மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது நான் யாரு? என்னுடையவன் அல்ல. ஏன்னா அவர் வாங்கிட்டாரு. அவர் தான் எனக்கு என்னது? ஓனர். சொந்தக்காரன் சொல்லும் போது உறவினர்னு நினைச்சு நான் உறவினர்களை மதிக்கிறது இல்லை, அதனால அவரையும் மதிக்க வேண்டாம். சொந்தக்காரன் அவர் யார்? ஓனர். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ நானும் அவருடையவர். அதே மாதிரி என்னது? என் குடும்பம், என்னை சார்ந்த காரியங்கள் எல்லாம் என் தேவனுடையது. அப்போ நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லும்போது நானும் மகிமைப்படுத்த வேண்டும். என்னோடு சார்ந்தவர்களும் தேவனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக நான் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அப்போ முதலாவது இங்க பவுல் சொல்லுகிற காரியத்துல, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் அவருடையவைகளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம் 7வது அதிகாரம் 23வது வசனம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். 2 காரியம், அதாவது மனுஷர் பிளஸ் உலகம், இந்த 2த்தையும் நீங்க வைத்து பார்க்கலாம். ஏன்னா தேவனை தவிர நம்ம பார்க்கணும்னா இது முக்கியமான இந்த 2 காரியம். அப்போ நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? அடிமைனா என்னது? அவங்க சொல்றத நம்ம செய்யறோம். அதற்கு பெரும்பாலும் சில நேரம் என்ன இருக்காது? சம்பளம் இருக்காது, இல்லை இருந்தாலும் கொஞ்சமா ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எதுவும் எதிர்த்து கேட்க முடியாது, நீங்க என்ன பண்ணும்? செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுக்கு அடிமைகளாக, தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? இன்னொரு மனிதனுக்கு என்ன பண்ண முடியாது? அடிமையா இருக்க முடியாது. அவர்கள் என்ன செய்ய சொன்னாலும், ஒருவேளை நம்முடைய எஜமான்களா இருந்தாலும், வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாக இருப்பதுதான் நம்முடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை என்னது? பிரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம மனுஷர்களிடத்துல பிரியத்தை நாம எதிர்பார்க்கிறோம். அதனால அவர்களை பிரியப்படுத்த நம்ம என்ன பண்றோம்? முயற்சி எடுக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எனக்கு என் தேவன் தான் முக்கியம், ஏன்னா நான் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல, என் தேவனுக்கு சொந்தமானவன் என்கிற அந்த அடிப்படை எண்ணம் நம்முடைய மனதுல உள்ளத்துல இருக்கும்போது நான் மனுஷரை பிரியப்படுத்துறதுல நான் என்ன பண்ண மாட்டேன்? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என் தேவனை நான் என்ன பண்ணேன்? எல்லா காரியத்திலையும் பிரியப்படுத்த வேண்டும். அதே போல உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துல நிறைய காரியங்கள் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எளிமையாக்கி கொண்டே இருப்பாங்க. இல்ல அக்செப்டபிள், என்ன அது ஏற்றுக்கொள்ளுகிறதாக மாற்றிக்கொண்டே வருவாங்க. எது ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோ அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் சகஜம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மாற்றிக்கொண்டே வருவாங்க. அப்போ நம்முடைய நடக்கை ஒரு நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலோ, இல்ல உலக சட்டத்தின் அடிப்படையிலோ, இல்ல உலக நீதியின் அடிப்படையிலோ நம்முடைய வாழ்க்கை கட்டப்படக்கூடாது. வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனிதர்களுக்கோ இல்ல உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கோ சரி, இல்ல உலகத்துக்கு அடுத்த இந்த சம்பிரதாயங்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம பிரித்து எடுத்துட்டாரு ஆண்டவர், தம்முடைய ரத்தத்தினால பிரித்து எடுத்துட்டாரு. ஆனா சில நேரம் சூழ்நிலைகள் என்னது? மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்றோம்? குடும்பத்துல உள்ள சில காரியங்கள்ல எல்லாம் போயிட்டு நம்மளும் பங்கு கொள்கிறோம். அதுல ரொம்ப ஆக்டிவாகவும் என்ன பண்ணுவாங்க? மக்கள் பங்கு கொள்வாங்க. சபைக்கு வரும்போது டோட்டலா வித்தியாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு வந்தவங்களா இல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தவங்களா நமக்கு ஒரு டவுட்டா இருக்கும். அவங்களுடைய அப்பியரன்ஸே என்ன ஆயிடும்? டோட்டலா
மாறிடும். ஆனா நம்ம அப்படி இருந்தோம் என்றால், ஒருவேளை அங்க உள்ள அந்த குடும்பத்தாரை அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரியப்படுத்துவீங்க. ஆனா தேவனை பிரியப்படுத்த முடியாது. நாளைக்கு அந்த குடும்பத்தாரே என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஊருக்கு ஊருக்கு என்ன பண்ணுவான்? ஆமா, வேஷம் போட்டுட்டே தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, உங்களை யார் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுகிறதோ அவங்களே பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க? தவறாக பேசுவார்கள். அதே நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நம்ம அதை குறித்து கவலைப்பட போகிறதில்ல. அதே நேரம் சில நேரம் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து உங்க முன்னாடி கோவப்பட்டாலும் பின்னாடி சரி அவன் ஏதோ ஒரு விஷயத்துல உண்மையா இருக்கிறான், அவன் நியாயமா அவனுடைய காரியத்தை செய்யறான், அதனால விட்டுருவோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்களே விலகி போயிடுவாங்க. இன்னைக்கு நீதிமொழிகள்ல கூட பார்த்தோம், நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவருக்கு பயந்து இருக்கும்போது உங்களுக்கு எதிரானவங்க கூட என்ன பண்ணுவாங்க? ஆமா, உங்களுக்கு சமாதானமாய் போகிற காரியம் வரும். அப்ப நம்ம இப்ப முதல்ல இருந்து பார்த்த காரியம், தேவன் நம்மை கிரயமாய் கொண்டு இருக்கிறாரு. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி, மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ணிட்டாரு? வாங்கி கொண்டார். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். அப்ப அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் விரும்புகிற காரியத்தை மாத்திரமே செய்ய வேண்டும். 2வது காரியம் பார்த்தோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனிதர்களுக்கு அடிமையாக போய்விடக்கூடாது. 3வது காரியம் 1 பேதுரு 2:1. அதுல பார்க்கிற காரியம், அங்க வந்து தீர்க்கதரிசிகளை குறித்து, போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஆனா அடிப்படையா நம்ம பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒவ்வொரு வசனமும் நம்ம வந்து தேவன் நம்ம இடத்துல என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம அதை வாசித்து புரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான காரியம் அந்த வசனத்துல இருக்கும். நம்ம இங்க முதலாவது பார்க்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்றால் யாரு? அதுலயே இருக்குது, என்ன போடப்பட்டிருக்குது? அவர்கள் 2 பேதுரு 2:1. ம் 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 ஆமா, அவங்க என்ன பண்றாங்களாம்? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார்கள். பண்ணி என்ன பண்றாங்களாம்? தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். இப்போ இது இந்த விசுவாச ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இது பொருந்தும். என்னன்னா, நம்ம இந்த பார்க்கிற வார்த்தைகளை ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வார்த்தையை வாசிச்சுட்டு இது நல்லா இருக்கு, இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்? செஞ்சு பார்ப்போம், ஒன்றும் என்ன இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ட்ரை பண்ணிட்டு ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் இதையே வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன், நீனும் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நம்ம இந்த நீதிமொழிகள் பார்க்கும்போது அந்த கடைசி வசனத்துல பார்த்தோம்ல, ஒருத்தங்க ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, நான் சீட்டு போட்டு பார்த்தேன், எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரில, நான் போட்டு பார்த்தேன், ஆண்டவர் ஒரு நல்ல டெசிஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் உனக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல, உடனே நீ என்ன பண்ண? ஆமா, ஒரு சீட்டு கிழிச்சு போட்டு பாரு, ஆண்டவர் கண்டிப்பா அதுல கரெக்டா உனக்கு என்ன பண்ணாரு? ஒரு சீட்டு தருவாரு. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? இங்க பார்க்கும்போது வேத வசனங்களை எப்படி ஆண்டவர் நமக்கு தருகிறாரோ அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது காரியம் பார்க்கிறோம், நாம் கிரயத்துக்காக கொல்லப்பட்டதுனால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது காரியம் என்னதுன்னா, பாவத்துக்கோ உலகத்திற்கோ மனிதர்களுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். நம்ம மீண்டுமா என்ன பண்ணக்கூடாது? அங்க போகக்கூடாது. அந்த ரோமர் 6:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம கிருபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போ மீண்டுமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவம் வாசல்ல தான் படுத்து இருக்கும். அது ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ரெடியா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கும். நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம இயேசுவை என்ன பண்ணிடுறது? மறந்துடுறது. ஒருவேளை பழக்கப்பட்ட காரியமா இருக்கும். ஆண்டவர் வந்து என்னது, நமக்கு இது எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி நம்ம அதுல இருந்து விலக்கி கொண்டு வந்திருப்பார். ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே நமக்கு அதனுடைய மதிப்போ இல்லை அதோடைய காரியமோ வந்து அப்படியே மனதுல லெகுவாய் போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சரி செய்வோம். ஆண்டவர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அங்கதான் என்ன வருது? இந்த வேத புரட்டம் வருகிறது. நம்ம ஒரு வசனத்தை வந்து ஒரு 10 வருஷமா ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாருன்னு ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அடுத்து ஒரு 11வது வருஷம் வந்தோடனே இல்லை, இது இப்படி இருக்காது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்?
ஆமா, மாத்தி புரட்டி என்ன நமக்கு விருப்பப்பட்டது போல நாம் காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ 3 காரியம் இங்க நம்ம பார்க்கிறோம். 1, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, தேவன் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அப்போ 2வது காரியம், நாம் மீண்டுமா என்ன பண்ணக்கூடாது, பாவத்துக்கோ உலகத்திற்கோ மற்ற மனிதர்களுக்கோ அடிமையா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். அப்போ அப்படி நம்ம வாழ வேண்டும். நீங்க மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாதீங்க, முயற்சியே எடுக்காதீங்க. நீங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் என் தேவனை நான் என்ன பண்ணும், பிரியப்படுத்த வேண்டும். என்னதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையில அந்த ஒரு அனுபவம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அனுபவத்துல கெட்டது நல்லது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வயசு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, முடிவு எடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நடந்த கெட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு நடக்காமலோ இல்லை என் குடும்பத்துக்கு நடக்காம நான் என்ன பண்ண போறேன், காப்பாற்ற போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் தான் உங்களை என்ன பண்றாரு, அந்த பாதை வழியா கடந்து செல்ல கொண்டு என்ன பண்றாரு, உங்களை வணைந்து அவருக்கு பிரியமா கொண்டு வருகிறார். சில நேரம் நம்முடைய இச்சையின் மூலமாய் நம்ம விழுந்து போகிறோம், அது வேற காரியம். ஆனா தேவன் ஒவ்வொரு காரியத்துல அப்படி நம்ம விழுந்த சூழ்நிலை அவர் என்ன பண்றாரு, தமக்கு பிரியமாய் நம்மை மீண்டுமாய் என்ன பண்றாரு, ஒப்புரவாக்கி சேர்த்துக் கொள்கிறார், அந்த வழியில கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது நாம் என்னது, அவருடைய கையில அழகா ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய வேலை இளைப்பாறுகிறது. என்னது, இளைப்பாறுகிறது. அப்படி இல்லாம நான் என்னமோ சின்னதுல இருந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதை நான் என்ன பண்ண போறேன், கரெக்ட் பண்ண போறேன், என் பிள்ளைக்கு எங்க அப்பா பண்ண தப்ப நான் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டே இருந்தோம்னா, நாளைக்கு உங்க பிள்ளையும் சொல்லுவான், நீங்களும் எனக்கு என்ன பண்ணல, எதுவுமே செய்யல. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஒரு சைக்கிள் மாதிரி, என்னது, ஒரு வீல் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கும். நீங்க நல்லதுன்னு நினைக்கிற காரியம் உங்கள் பிள்ளைகளுடைய காலத்துல வரும்போது அது நல்லதாய் அவர்களுக்கு தோன்றாது. அப்போ இந்த நாள்ல நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த போறேன், இந்த நாள்ல நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த போறேன், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நான் எப்படி அவருக்கு பிரியமா நடந்து அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்க போகிறேன்னு சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து அப்படி வாழ்வோம் என்றால் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்போ 3 கேள்விகள் நம்முடைய மனதில் கேட்டுக்கொள்ள வேண்டியது. ஆரம்பத்திலே பார்த்தது போல, என்னை யார் வாங்கியிருக்கா, இயேசு வாங்கி இருக்கிறாரு. தம்முடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்காரு, என்னை வாங்கி இருக்கிறாரு. அப்போ நான் யாருக்கு சொந்தமானவன், இயேசுக்கு சொந்தமானவன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நான் என் உறவினர்களுக்கு சொந்தமானவன் அல்ல. என்னோட அடிப்படை நான் யாருக்கு சொந்தமானவன், இயேசு. சொந்தமானவன்னா என்னது, அவர் தான் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் யார்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது, என் இஷ்டத்துக்கு எதுவும் செய்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ நான் எப்படி வாழ வேண்டும், அதற்கு 3 காரியங்கள் பார்த்தோம். 1, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது காரியம், பாவத்தையும் மனிதர்களுடைய காரியங்களிலும் சரி உலகத்துக்கு அடுத்த காரியங்களும் அடிமைப்பட்டு இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், விடுதலையோடு தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியம் என்ன பார்த்தோம், நம்ம மறுதளிக்கிறவர்களாக போயிடக்கூடாது. இது முக்கியமா என்னது, இந்த ரொம்ப அதிகமா ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து மனிதர்கள் என்னது கடைசி நேர காலகட்டத்துல போக போக தங்களுக்கு விருப்பப்பட்டது போல வேதத்தையும் புரிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு காரியம் வந்துவிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்துல நம்ம போய்விடக்கூடாது. ஒருவேளை யாராவது நம்ம சபைக்குள்ளேயும் சரி இருந்துட்டு எதற்கு நான் சர்ச்சுக்கு வரேன், ஏதோ வரேன் அப்படின்னா இருப்போமானால் ஆண்டவரை மறுதளிக்காமல் மீண்டுமா என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரிடத்துல சேர வேண்டும். ஏன்னா நாம் யாருடையவர்கள், மறுதளிக்கிறதுனா என்னது, சிம்பிளா புரிந்து கொள்ளணும்னா, நான் வெளியில போயிட்டு இன்னொரு விதமா வாழ்ந்து விட்டு இயேசுதான் எனக்கு ஓனரு, அவர்கிட்ட தான் நான் இருக்கிறேன் என்கிற அந்த அறிவே இல்லாமல் நாம் உலகத்துல வாழ்வோமானால் நாம் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். சின்ன விஷயம் தான், எளிமையா புரிந்து கொள்ளலாம். அப்போ என்னுடைய ஓனர்ஷிப் ஆண்டவர்கிட்ட இருக்குது, நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அப்படி நான் வாழ்ந்தேனானால் என் தேவனை நான் மறுதளிக்கிறவனாய் போய்விடுவேன். அப்போ எப்படி நம்ம மகிமைப்படுத்த முடியும், முழுமையா என்னை அர்ப்பணித்து அவரோட பொருள் நான் அவர்கிட்டயே இருக்கட்டும், அவர் என்ன செய்யறாரோ அதற்கு நான் என்ன பண்றேன், கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி முழுமையா ஒப்பு கொடுங்க. அது கடினமான காரியம், எளிமையான காரியம் இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம பிள்ளைகளையோ இல்லை நாம ஓடிட்டே இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னா நம்மளுக்கு நம்ம உட்கார்ந்தாலும் நம்ம மைண்ட் என்ன பண்ணாது, உட்காராது. அப்படி ஒரு காரியங்கள்ல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட உண்மையா ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம முழுமையாய் அவரை நம்பி அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் என்னை கிரயத்திற்கு
கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க, தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்க. உலகத்தில் உள்ள அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வாங்க. எந்தெந்த வாழ்க்கையில நீங்க உலகத்துல அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ, சொந்தக்காரங்க மத்தியிலயோ இல்ல உறவினர் மத்தியில இல்ல உலகத்துக்கு பாவத்துக்கு உள்ள காரியங்கள்ல, அதை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியில வாங்க. தேவனை மறுதலிக்காமல் மீண்டுமாய் அவரை என்ன பண்ணுங்க, உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாமா? இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டது ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. போன வாரம் தியானித்தது போல, எதை இழந்தாலும், எதை நான் உலகத்துல தியாகம் பண்ணாலும், நான் அது இல்லாம நித்தியத்திற்கு போவது எனக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். எதற்காக? அதுதான் இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். ஏனென்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறோம், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்மை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால, மாசற்ற இரத்தத்தினால, விலையேற பெற்ற இரத்தத்தினால அவர் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற நான் சொல்லி என்னோட வாயில வந்து கொண்டு நான் மாம்சத்தை பிரதிபலித்து கொண்டிருப்பேன், ஆனால் என் தேவனை நான் மகிமைப்படுத்த முடியாது. அப்படி அல்லாதபடிக்கு எல்லாமே என் தேவனால், அவரே எனக்கு சொந்தக்காரர், அவரே எனக்கு எஜமான் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதே போல அவர் என்னை எடுத்துக்கொண்டார், அவர் என்னை கிரயத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நான் அப்பப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையின் பாவ பழக்கங்களுக்கோ இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நான் கதவை திறந்து கொடுப்பேன். ஆனால் இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே, அப்பா என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ராஜா. அது உம்மை மகிமைப்படுத்தாத ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே உலகத்துக்கு அடிமையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா உலக மனிதர்களை பிரியப்படுத்துகிற வண்ணமாக இல்லாதபடிக்கு என் தேவனுடைய ஒரு பொருள், நான் என்னுடைய தேவனுக்கு கிரியமாய் கொண்டவர் என்னை அவரே வைத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நான் ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்போம். அல்லேலூயா. அதே போல ஒருவேளை ஆதியில் இருந்த அன்பை விட்டு நான் கொஞ்சம் பின்வாங்கி போய், இல்ல உலகத்துல எனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு, நான் அதை நான் இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டும், வார்த்தையும் ஆண்டவர் பின்னாடியே நான் அலைந்த நேரத்தை செலவிடுவேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு மறுதளித்து நம்ம பின்வாங்கி கொண்டு இருப்போமானால் இந்த நாளில் உங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா என் கரத்தை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நான் இன்னும் அதிகமாய் உண்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. நான் பின்வாங்கி போகிறவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஏனென்றால் நீர் என்னை கிரயத்திற்காக கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நான் என்னுடையவன் அல்ல என்று சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்பா நான் என்னுடையவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற காரியம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறீர். அதை பரிசுத்தத்தோடு அப்பா உமக்கு பிரியமாய் பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லுவோம். அதே கொரிந்தியர்ல முந்தின வசனம் 6:19 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்முடைய சரீரம் தேவனால் நம்ம பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயமாய் அது இருக்கிறது. அதே போல நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த காரியத்தை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறார், நான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறேன். அதனால இந்த ஆலயம் கரைப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள தீட்டான காரியங்கள் வரக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரக்கூடாது. அப்படி சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமானால் அல்லேலூயா, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தமக்காய் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல. அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. இந்த நாள்ல நாம் உண்மையாய் அறிக்கையிடும், அது எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அது உபத்திரவமாய் இருந்தாலும், வியாகுலமாய் இருந்தாலும், துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காலங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், அது எந்த மனிதர்களாக இருக்கலாம், எந்த படைப்புகளாக இருக்கலாம், எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இந்த
இந்த நாள்ல ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வோம். நான் அல்ல ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரே நீர் கிரயத்துக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், நானே அவருக்கு சாட்சியாய் நிற்பேன் என்று ஒப்பு கொடுப்போம்.